ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் நண்டு மசாலா, கிராப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் தனித்தனியாக, ஃப்ளஷ் தனியாக, இந்த காலெல்லாம் தனியாக, சதை பகுதி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் பெருசாக 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த நண்டு வந்து பழவேற்காடு நண்டு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். விலை ஜாஸ்தி. கடல் நண்டு இல்லை, பழவேற்காடு நண்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நிறைய சதை இருக்கும். அதனால் இந்த நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இதில் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பயுமே வந்து நண்டு கழுவும் போதே செய்ய ஆரம்பிச்சிடணும். கழுவிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அது அப்படியே ஒரு பக்கம் கழுவி வைக்கும்போதே இங்கே வந்து வெங்காயம் வதக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது நம்மளுக்கு நல்லா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கலாம். இதுக்கு வந்து நிறைய நண்டு அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய கடாயில் தான் வச்சு கிண்டிகிட்ருக்கோம். இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளியை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி அதையும் வந்து இந்த எண்ணெயில் வெங்காயம் வதக்கிற எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடணும். வேணும்னா 2 கல் உப்பு போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். என்ன மசாலா தூள்லாம் போடலாம் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ, நம்ம பெப்பர் வேறு போடுவோம், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பெப்பர் தூள் போட போகிறோம். பெப்பர் பவுடர் லாஸ்ட்டு சேர்ப்போம். அதனால் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். காரசாரமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது ஏற்கனவே இந்த மிளகாய் தூள் வந்து நல்ல காரமான ரொம்ப காட்டமாக இருந்துச்சு. அதனால் இவ்வளோ போதுன்னு போட்டாச்சு. இதுவும் இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கிராப்லாம் இதில் சேர்த்துடலாம். கழுவி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நண்டு ஒரு பக்கம் கழுவிட்டே இருக்கும்போதே ஒரு பக்கம் வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இப்போ போட்டாச்சு. நல்லா இதை அதுக்கப்புறமா முதல்ல கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து பெரிய கடாய் நினச்சி வச்சேன், இருந்தாலும் அது பத்தலை. ஆடாடா, சரி கொஞ்சம் கலந்து பார்ப்போம். இல்லைன்னா வேறு சட்டியில் மாற்றிடலாம். இன்னும் காலெல்லாம் வேறு போட வேண்டியிருக்குல்ல, சரி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அப்படி இது மேலேயே போட்டாச்சு. இருந்தாலும் கிண்டுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இது வந்து வேறு சட்டியில் மாற்றினா தான் சரிப்படும்னு தோணுச்சு. பாருங்கள், ஏற்கனவே எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எப்படி கிண்ட முடியும்? கிண்டினாலும் கொட்டை தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் கிளறி பார்த்தேன், மூடி வச்சிடலாமா அப்படின்னு கூட பார்த்தேன். ஏன்னா அது வந்து சுருங்குற, இப்போ இறாலாம் போட்டால் அது கொஞ்சம் சுருங்கிடும். இது வந்து நண்டு வந்து அப்படி சுருங்குமா நான் இருக்காது. அதனால் இது என்ன பண்ணணும், கண்டிப்பாக வேறு வழியே இல்லை, மாற்றி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி, இதுக்கு இன்னும் உப்புலாம் போடலையே, எல்லாம் போட்டுட்டு நம்ம அப்புறம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டாச்சு. உப்பு எடுத்து அதையும் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த நண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி சரி இதிலே சரிப்பட்டு வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு கூட பார்க்கலாம். சரி அப்படி கொஞ்சம்
அதிலே வேகுதா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சியும் பார்க்கலாம். அப்படியும் சரிப்படலை அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு பெரிய சட்டிக்கு மாற்றணும். இது ஒரு கொதி வரட்டும். சரி, இதை மூடி வச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு, அதுக்கு சரியாக இருக்க மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சேன். நல்லா ஒரு கொதி வந்தோடனே நல்லா கிளறி விட்டும் பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நேரம் இப்படி கஷ்டப்பட்டு நம்ம கிண்டிகிட்டு இருக்கிறது, இது வாட்டப்படுமா படாதா அப்படின்னு யோசித்துட்டு சரி பரவாயில்ல, இது மாற்றிட வேண்டியதான் முடிவுக்கு வந்துட்டு இப்போது நான் மாற்ற போகிறேன். ஒரு பெரிய சட்டி எடுத்துட்டேன். இதுலேருந்து எடுத்து அப்படியே பெரிய சட்டியில் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது நல்லா. அதுவும் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று போல் எல்லாம் வெந்துடும். இது வந்து மேலே இருக்கிறது வேகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பெரிய சட்டியில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். அது நல்லா வேகட்டும். நல்ல மிளகாத்தூள் வந்து சிகப்பாக இருக்கிறதுனால அந்த கலர் தெரியுது. அது புது மிளகாத்தூள். அதனால் இப்போ நம்ம பெப்பர்லாம் போடணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் போடணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொஞ்சம் வேகுது, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா வெந்ததுக்கப்புறமா பெப்பர் தூள் எவ்வளோ தேவையோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, நல்லா சுள்ளுன்னு இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். அதனால் நல்லா அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம கிராப் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சுருளை கிண்டணும் அப்படின்னாலும் கிண்டிக்கலாம். நம்மளுக்கு லேசாக கிரேவி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இறக்கிடலாம். நல்லா கொத்தமல்லிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு இறக்கிக்கலாம். இது ரொம்ப சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பழவேற்காடு நண்டில் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.